அடுத்ததாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தீர்மானத்தை தடை செய்கிறாங்க. அது என்னடா, லா யுஜ்மஉ பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா. இப்போ ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறார். இவர் ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போறார். யாரை தெரியுமா? யாரை முடிக்க போறாருண்டா, ஏற்கனவே முடிச்சிருக்கக்கூடிய வைஃப்ட சாட்சியை முடிக்க போறார். சாட்சியனால் அம்மத் என்றால் யாரு? வாப்பட, அந்த வைஃப்ட வாப்பட தாத்தா அல்லது தங்கச்சி. வலா பைனல் மர்அத்தி வ காலத்திஹா. அதே மாதிரி நாங்கள் முடிச்சிருக்கக்கூடிய வைஃப்ட உம்மட தாத்தா தங்கச்சி இருக்குதே, அவங்கள ஒருத்தர் முடிக்க போறார். கூடாது. ரசூலுல்லாஹ் வைஃப்ட சாட்சிமாரையோ பெரியம்மாரையோ ஒரே நேரத்தில் இவவே முடிச்சு அவங்களோட பெரியம்மாரை முடிக்கிறது இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்படி எல்லாம் ஹதீஸெல்லாம் வந்து இருக்குது, யாருடா ஸ்ரீலங்காவில் இப்படியெல்லாம் முடிக்கிறாங்க? நாம் இலங்கையை மட்டும் வச்சு பார்க்க இயலாது, முழு உலகத்தை வச்சும் பார்க்கணும். ஒவ்வொருத்தர் எந்தெந்த மெத்தடுகள் எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த பாடத்தில் வரக்கூடிய தடை செய்யப்பட்ட திருமணங்கள் என்ற பாடத்தில்தான் எங்களுக்கு ஏதோ ஜஸ்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்கே வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணுறது, அதுக்குரிய தீர்வுகள் எங்கே போய் தேடுறது. ஏன்னா இப்போ சிலாக்கள் சொல்கிறாங்க தானே, இப்போ மாடர்ன் உலகம் தானே, இப்போ ஒரு கருத்து எப்படி பரப்புறாங்கண்டா, இஸ்லாம் வந்து ஒரு அந்த டைமில் மக்கா மதீனாவில் அவங்களுக்கு தேவையான வாழ்வியல் நிறைய போதிச்சதான் இஸ்லாம். இன்றைக்கு வர புதிய புதிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்லாத்தில் தீர்வு இல்லைன்னு இன்றைக்கி இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் முஸ்லீம் என்ற பேரில் உருவாகி இருக்கிறாங்க. அதனால தான் சகோதரர் நாங்கள் சில பாடங்களை சொல்கிற நேரத்தில் விரிவாக சொல்கிறோம். ஒரு கல்யாணம், எந்த கல்யாணம் கூடும் கூடாது என்பதற்கு பாருங்கள் எவ்வளோ ஹதீஸ்கள் வந்திருக்கு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி 6 மெத்தடுகளை சொல்லிட்டு, இந்த 6 மெத்தடும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மெத்தடுகள் உண்டு. இதில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்